எஸ், வெல்கம் பேக் மை லிசனர்ஸ். இந்த கிரேசி ஐடியா சீரீஸ்ல கடைசியா நீங்க பார்க்க போற கதையோட பேரு சாகாத பணம். எஸ், அது பண்டில் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறான். எனக்கு வந்து கேன்சர், நான் வந்து 10 நாள் செத்து போயிருவேன், இனிமேல் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி போடுறான். ஆனா வந்து எனக்கு ஒரு 10 லட்சம் சொத்து இருக்கு, எனக்கு வந்து நண்பர்கள் கிடையாது, எதிரி கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, நத்த சொத்த அத்தை கித்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா என்கிட்ட 10 லட்சம் சொத்து இருக்கு, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறான். என்னோட இறுதி சடங்கு யார் நல்லா அழுவீங்களோ, அந்த மாதிரி யார் நல்லா அழுது காட்டுறீங்களோ அவங்களுக்கு இந்த 10 லட்சம் சொத்தை நான் அப்படியே கொடுத்துட்றேன். எனக்கு தேவை என்னோட இறுதி சடங்கு யாரோ ஒருத்தர் வந்து அழுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறான். ஜிவிஎம் சார் படம் மாதிரி 2வது நாள் பிக்கப் ஆயிடுச்சு. பார்த்தா எல்லா வீடியோ ஃபுல்லா செம்ம வைரல், வேர்ல்டு ஃபுல்லா வைரல். எந்த அளவுக்கு வைரல்னா, நாளைக்கு சாக போனா கூட இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கான் அழுதுகிட்டு, அந்த 10 லட்சம் சொத்துக்காக அழுது வீடியோ போட்டிருக்கான், செலக்ட் ஆகும் அப்படின்னு. அவன் சொன்ன 3 நாள் முடிஞ்சு 4ஆம் நாள் லைவ்ல வரான். வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனை பேர் வந்து எனக்காக அழுவீங்க, நான் எதிர்பார்க்கல, எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இத்தனை பேருக்கு அழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். வின்னர் யாருங்கிறதையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றான், நீங்க வந்து எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் கொஞ்சம் சில ஆயிரங்களா செலவு பண்ணும், உங்க எல்லாத்துக்கும் நான் 10,000 அக்கௌண்ட் நான் போட்டுட்டுறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். அதுக்கு முன்னாடி நாளைக்கு இல்லை நாளானைக்கு அவர் இடம் ஒன்று சொல்றேன், அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருங்க, இந்த 10,000 நான் அவங்க கையிலே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி இதுல தெரியுற கியூஆர் கோட்ல வந்து ஒரு 500 ரூபாய் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். 80% பீப்புள்ஸ் போட்டான், 20% பீப்புள் வந்து உஷாரா கிளம்பிட்டாங்க, யாரும் ஸ்கேம் உலகம் அப்படின்ட்டு. அந்த ஸ்கேமுக்குன்னு பேர் பண்ண ஊருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து 10,000 போட்டுறாங்க. இந்த 10,000 ரூபா வந்து இந்த 10,500 ரூபா சேர்த்து யார் வினரோ அவங்கள்ட்ட நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை என் பண்றான். மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அவன் பார்த்தா இடம் வந்து பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடாங்கிற மாதிரி அப்படியே இருக்கு, யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து பண்டில் வரான். பார்த்தா அவன் கூட வந்து ஒரு லேடி வருது, ஒரு 2 சில்ட்ரன்ஸ் வரான். வந்து பார்த்தா வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். இந்த மாதிரி அவங்க ஸ்க்ரீனில், இது வந்து நான் தான் பண்டில், என்னோட பேர் பண்டில், இது என்னோட ஒய்ஃப் கேரமெல்லா, இது என்னோட குழந்தைங்க அப்படின்றான். கேன்சர் அது உண்மைதான், ஆனால் அது எனக்கு கிடையாது, என்னோட ஒய்ஃபுக்கு தான் இருக்கு. அவளுக்கு இம்யூனோதெரப்பி பண்ணும், 50 lakhs தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் இப்போ வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் அவளுக்கு நான் ஒரு சத்தியம் ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தேன், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை கொடுத்தா நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. உயிரை கொடுத்து நான் காப்பாற்றிருக்கீங்க, நீங்க தான் வந்து காப்பாற்ற வச்சிருக்கீங்க. இதுக்கு நன்றி கடனா நீங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் உங்க வீடு வந்து கண்டிப்பா நான் அழுதுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஏதாவது பிரச்சனை வந்தா அவனை நான் உயிரை கொடுத்து நீ காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சொன்ன மாதிரியே உயிரை கொடுத்து காப்பாத்தின இந்த கப்பல் பண்டில் அந்த கேரமலுக்கு ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.